தன் தூதர்களிலிருந்து தான் நாடியவரை அவன் தேர்ந்தெடுக்கின்றான்னு சொல்றான். நம்மளாம் சேர்ந்து நம்ம 100 பேர் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து இதில் யார் உயரமாக இருக்கிறாங்களோ, இல்லை யார் சிவப்பாக இருக்கிறாங்களோ, இல்லை யார் வசதியாக இருக்கிறாங்க, யார் பாடி கட்டாக வச்சிருக்கிறாங்க, அப்படி தேர்ந்தெடுக்கிறது இல்லை இறைவன். இல்லை, அது நம்ம தேர்ந்தெடுத்தா அந்த மாதிரி தேர்ந்தெடுப்போம். யார் வீடு பெரிய வீடு, இத்தனை பேர் உட்காரம்னா இடம் வேணும், அந்த வீட்டில் இருக்கும்போது தேர்ந்தெடுத்துருவோம் பேசாம. அப்படி இல்லை, இறைவன் தேர்ந்தெடுப்பது அப்படி இல்லை. தான் நாடி வரை அவன் தேர்ந்தெடுக்கின்றான் என்று கூறுகின்றான். எப்படி தெரியும் அது? அவன் தேர்ந்தெடுத்து அவருடைய அடையாளங்களை கொண்டு நீங்கள் அறிவீர்கள், அப்பொழுதும் தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, அவருக்கே கூட தெரியாது. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவருக்கே கூட தெரியாது. தேர்ந்தெடுப்பது இறைவனுடையது என்ற செய்தி நமக்கு இப்பொழுது அறிவிக்கப்படுகிறது. அதுதான், நாம் தேர்ந்தெடுப்பவர்கள் அல்ல, தேர்ந்தெடுப்பது இறைவனுடையது. ஆகவே அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள், அவனை தவிர இல்லை என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அதன் பாதையில் உங்களை வழிநடத்தக்கூடிய அவர்களையும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். அவருடைய அந்த வாக்கின் பாதையில் உங்களை வழிநடத்தக்கூடியவர் அந்த வாக்கை பற்றித்தான் அறிவிக்கின்றாரே தவிர தன்னை பற்றி அல்ல. வேறு எதை பற்றியும் அவர் அறிவிப்பதில்லை, இறை வாக்கை அறிவிக்கின்றார், அவ்வளவுதான். அவருக்கென்று தனியாக ஒன்றும் இல்லை, அவர் இறை வாக்கை நமக்கு அறிவிக்கின்றார், அவ்வளவுதான். அவருடைய செய்தி என்று எதுவும் இல்லை. அந்த செய்தி ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் தனக்கான செய்தியாக அது இறங்குகிறது. அது இறை செய்தி, அவருடைய செய்தி அல்ல. ஆதலால் எந்த ஒரு நற்செய்தியையும் எந்த ஒரு எச்சரிக்கையையும் ஒரு மனிதனின் பெயரை கொண்டு நீங்கள் படிக்காதீர்கள். அது நற்செய்தியும் எச்சரிக்கையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்காக. அதை ஒரு மனிதனுடைய பெயரை கீழே போட்டு அந்த இறை செய்தி அல்ல என்பது போல் ஆக்கி விடாதீர்கள். வழிகாட்டி விடாது, அது உங்களுக்கு வழிகாட்டாது. இறை வாக்குதான் உங்களுக்கு வழிகாட்டும். அந்த வாக்கை ஒரு மனிதன் அறிவிக்கின்றார், ஆனால் அது அந்த மனிதனுடைய வாக்கு என்று நீங்கள் எண்ணுவதிலிருந்தும் விலகிக் கொள்ளுங்கள்.